அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓவரால் மார்க்கில் வந்து சின்ன டிஃப்ரென்ஸில் தான் வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கும் எக்ஸ்ட்ரானரியாக படிக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெரி ஆகும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60-61 மார்க் ஆவரேஜாக எடுத்துருவாங்க. ஸோ சூப்பராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 65-68 அந்த ரேஞ்சில் மார்க் எடுப்பாங்க. பட் நல்லா படிச்சுமே ஏன் மார்க் எடுக்க முடியாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஏரியா தான். பட் அதில் வந்து மார்க் வந்து நிறைய பேரை வந்து அப்படி லூஸ் பண்ணிடுறாங்க. என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைக்காலஜி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 60 கொஷின் கேட்குறாங்க. 60ல் பார்த்தீங்கன்னா 40 கொஷின் மட்டும்தான் உளவியல் கொஷினாக இருக்கும். ஆப்டிடியூட் ரீசனிங்கில் இருந்து வரும். 20 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் கேட்க போகிறாங்க. தமிழ் 10 கொஷின் கேட்குறாங்க, இங்கிலீஷ் 10 கொஷின் கேட்குறாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு படிக்கிறதுனால அந்த 10 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுறாங்க. பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஷின் தான் கேட்குறாங்க. ப்ளஸ் கிராமர் ப்ளஸ் வெக்காபுலரியிலேருந்து கொஷின் அதிகமாக இருக்கும். அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா கிராமர் போர்ஷன் தான் உங்களுக்கு கொஷின் அதிகமாக இருக்கும். அதில் தான் நிறைய பேர் வந்து மார்க் வந்து 10 கொஷினுக்கு வந்து 2 கொஷின் 3 கொஷின் அந்த மாதிரி தான் ஆன்சர் கரெக்டான ஆன்சரே பண்ணுறதுனால ஓவரால் மார்க் வந்து ரொம்ப அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 130 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். 65 அப்படிங்கிறது வந்து நம்ம டார்கெட் ஸ்கோராக இருக்கணும். நம்ம 10 கொஷின் தான் மேக்ஸிமம் வந்து தப்பு பண்ணிக்கலாம், லிமிட்டபிள் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம கொஷின் மிஸ்டேக் பண்ணும்போது என்ன ஓவரால் மார்க் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து கீழே வந்துடுவோம். கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 61 கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் 60 மார்க் எடுக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமே போயிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து எங்கே வீக்காக இருக்கமோ அந்த ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்கும்போது அதில் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். கலைவாணி போலீஸ் அகாடமியிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் இங்கிலீஷ் போர்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் மெட்டீரியல் வந்துடும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ் வந்துடும். ஸோ இது ரெண்டையும் கம்பைண்டாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து 5 மார்க் 10 கொஸ்டின் வந்து நல்லா ஃபுல் 10 out of 10 ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து சாலிடாக எடுக்கலாம். உங்கள் ஓவரால் மார்க் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்னால உங்கள் ரிசல்ட் வந்து மிஸ் ஆகாது. ஸோ இந்த கோர்ஸ் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏ எக்ஸாமில் இங்கிலீஷ் கோர்ஸ் யாருக்கு ரொம்ப தேவைப்படும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து மேஜராக படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் இந்த கோர்ஸ் நம்ம அந்த வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் வந்து புக் மெட்டீரியல் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே ஓவரால் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆயிருவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்க வந்து மேஜராக வந்து நம்ம அகாடமிக்கு டேரெக்டாக கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு தனி கோர்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் டேரெக்ட் கிளாஸ் வர முடியாது. ஸோ அவங்க புக் மெட்டீரியல் ப்ளஸ் ஆன்லைன் கோர்ஸ் ஒரு 25+ வீடியோஸ் தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாலே ஓவரால் போர்ஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் வந்து வீக்காக இருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்க மேஜர் டாபிக்ஸே மொத்தமே இவ்வளோ தான். இந்த டாப்பிக்கை நீங்கள் தரவாக கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுவீங்க. ஸோ இந்த டாப்பிக்கான கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் மெட்டீரியல் இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இங்கிலீஷில் கொஷின் எப்படி கேட்டாங்க அதை பற்றி டீட்டெயில்டு இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்கள் புக்கில் கவர் ஆயிரும். ப்ளஸ் வந்து வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய 17 டாபிக் ப்ளஸ் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த புக்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். நம்ம அகாடமியிலேருந்து ஒரு புக்கை ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த புக்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த புக்கு ப்ளஸ் வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வரும். உங்களுக்கு இங்கிலீஷோட வெயிட்டேஜ் வந்து இந்த எக்ஸாமில் வந்து மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். அதனால் வந்து இப்போமே இங்கிலீஷ் போர்ஷனை வந்து நீங்கள் கவர் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க. நான் சொல்ல மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷில் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கோர்ஸஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து அகாடமிக்கு வந்து நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம அகாடமியில் வந்து டைரக்ட் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஃபுல் டைம் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏர்லி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் உள்ள கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மென்டார் ஒரு டீமாக பிரித்து மென்டார் கீழே வந்து அவங்க எல்லாம் வராத மாதிரி வச்சு அவங்க இண்டிவிஜுவல் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். மேஜராக கிளாஸஸ் எல்லாமே டிஸ்கஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ரெகுலராக சைக்காலஜி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஃபுல் டைம் வந்து சைக்காலஜி ஃபேக்கல்ட்டி வந்து நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருந்து பசங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்டிங்கில் இப்போவுமே வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கோர்ஸ் ப்ளஸ் வந்து டைரக்ட் கிளாஸ் 3மே நம்ம கலைவாணி போலீஸ் அகாடமியில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இதில் எது தேவைப்பட்டாலும் நம்ம அகாடமி காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.